ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் அருள்மொழி ஃபுட் கலெக்ஷனில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராக ஒரு டிஃபன் ஐட்டம் ஒன்று செய்யணும். இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு செம்மையான ஒரு டிஃபன் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு டிஃபன் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிற ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டிஃபன் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் ஒரு ஐட்டம் வந்து நம்ம டிஃபனில் ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்வீங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கும் தான், ஓகேங்களா? ஸோ இது நம்ம செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய சாதாரண புழுங்கல் அரிசியை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான ரைஸாக வேணும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புழுங்கல் அரிசியை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுப்புல வானல் வச்சுட்டு இந்த அரிசியை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்து என்ன பண்ணிக்கோங்க, நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சாதாரண ஜல்லிக்கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து அது நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இது இருக்கும். கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் பருப்பு வந்து போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இது லைட்டாக தாளிச்சதுக்கு அப்புறமா வந்து இது கூட என்ன பண்ணிக்கோங்க, ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா? எந்த கிளாஸில் நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோமோ ஸோ அதே கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கிளாஸ் வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ 5 நம்பர் கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்துக்கோங்க, நம்ம அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய அரிசியை இது கூட மிக்ஸ் பண்ணி இதில் தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு அழகாக நல்லா ஒரு வாட்டி கிளறிக்கோங்க. கிளறதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு அழகாக வந்து சிம்மில் வந்து வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த டிஃபன் ஐட்டம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஃபன் ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து எந்தவித சைட் டிஷ்மே வேணாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுகரை வந்து இது மேலே அழகாக அப்படியே சூப்பராக மழை சாரல் மாதிரி தூவி அழகாக வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரெசிபியை வந்து செய்யலாம். இது வந்து வரகரிசி சாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்வீங்க. ஸோ இந்த ஒரு கிளாஸ் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கான அளவுக்கு செஞ்சுருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் அரிசி போட்டு இந்த மாதிரி அழகாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு முன்கூட்டியே வந்து இந்த அரிசி வந்து வரத்தை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் இதை செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஈஸியாக எளிமையாக வந்து செஞ்சிட முடியும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்பலை டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சூப்பரான ஃபுட் கலெக்ஷன் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ரொம்ப சூப்பரான ஃபுட் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்ப்பா.